தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவிற்கு பல கோடிகள் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாகவே சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னா அது தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் நியூஸ் தான். அவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுலேருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் இப்போ அரசியலில் இருக்காரு, வரப்போகிற தேர்தலை சந்திக்க போகிறாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால சங்கீதா விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சாலோ இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலோ பெண்களோட ஓட்டுகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடும். அதனால் இந்த ஒரு டிவோர்ஸை அவர் சுமூகமாக முடிக்க பார்க்குறாரு. குறிப்பாக இந்த டிவோர்ஸ்க்காக மட்டுமே அவர் பல கோடிகள் கொடுக்க ரெடியாக இருக்காரு. அதாவது ஜீவானம்சம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஜீவானம்சம் செட்டில்மெண்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 250 கோடினாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காராமா. இது குறித்த பேச்சுவார்த்தை சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட போயிருக்கு அப்படின்னும் அவங்க இந்த ஒரு டீலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமே காதும் வச்சது மாதிரி இந்த ஒரு டீலை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட டிவோர்ஸ் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் உலா வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் இப்போ வரைக்குமே அந்த ஒரு டிவோர்ஸ் குறித்து எந்த ஒரு விஷயமும் ஓப்பன் பண்ணலை. குறிப்பாக ரீசெண்டாக தஞ்சாவூருக்கு கூட போயிட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் அங்கே கூட இதை பற்றி அவர் ஒரு சொட்டு கூட வாயை திறக்கல. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஃபேக் நியூஸாக இருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சோசியல் மீடியாவில் வந்ததுமே ஃபேக் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. அதே போல் தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருந்தாரு. பல வருடங்கள் அவங்க 2 பேருமே ஒன்றா இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் போது டிவோர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்லி இந்த மாதிரியான ஒரு முறையில் அவர் முடிக்க மாட்டார். அதுலேயும் குறிப்பாக காசு கொடுத்து டிவோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் அதை பண்ணவே மாட்டார். அவங்களுடைய அப்பா அம்மா நண்பர்கள் அவங்களுக்கு க்ளோஸானவங்களை வச்சு கூட சுமூகமாக பேசி முடிக்க வாய்ப்பு இருக்கே தவிர கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டிசிஷனுக்கு தளபதி அவர்கள் போக மாட்டாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தளபதி அவர்கள் அவங்க அப்பா அம்மா மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சங்கீதா விஜய் அவர்களை ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னும் அவங்கள இந்தியா வர சொல்லி அதுக்கப்புறம் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்காராமா. சங்கீதா விஜய் அவர்கள் இப்போதைக்கு லண்டனில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் அவங்க இந்தியா வரப்போகிறதாகவும் அதற்கான மொத்த ஏற்பாடும் விஜய் அவர்களே பண்ணியிருக்கிறதாகவும் அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா அவங்கள ஏர்போர்ட்டுக்கே போய் விஜய் அவர்கள் கூட்டி வர போகிறாரு. அப்போ தான் இந்த ஒரு நியூஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஐடியாவை விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் சங்கீதா விஜய் அவர்கள் லண்டன்லேருந்து இந்தியா வர போகிறாங்க. விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கே போய் கூட்டி வர போகிறாரு. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது முற்றிலும் வதந்தி, முற்றுப்புள்ளி வச்சிட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்ஸ் போகும். அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசையாக மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக நாம் ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 வாரம் மட்டும் தான் காத்திருக்கணும். அண்ட் 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் அவங்கள ஏர்போர்ட்லேருந்து கூட்டி வந்துட்டா எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.